ஓம் சாந்தி. தேவதைகள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மனிதர்களுடைய அனைத்து ஆசைகள், அனைத்து விருப்பங்களும் முழுமையடையணும். அந்த மாதிரியான சக்தி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த சக்திகளை நம்ம எங்கேயாவது மறைச்சி வைப்போம். ஒருவேளை மனிதர்கள் கையில் கிடச்சின்னா அவங்க தப்பாக கூட யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ரொம்ப தீவிரமான டிஸ்கஷனாக இருந்தது. அந்த டிஸ்கஷன் சீரியஸாக அவங்களுக்குள்ள வாத விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது கருத்து பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே தான் இதை மறைச்சி வைக்கலாம், மனிதனுக்கு கிடைச்சிடக்கூடாது, தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க, இப்போ என்ன பண்ணலாம், எங்கே ஒழிச்சு வைக்கலாம். அப்போ ஒரு தேவதா சொல்கிறாரு, இந்த சக்தியை நீங்கள் கடலுக்கு அடியில் நம்ம மறைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறாரு ஒரு தேவதை. உடனே இன்னொரு தேவதை சொல்கிறாரு, இல்லை மனிதர்கள் அங்கே போய் சேர்ந்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் அங்கே வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தேவதை. இன்னொரு தேவதை சொல்கிறாரு, இந்த அதிசயம் விளைவிக்கக்கூடிய இந்த சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தியை ஆகாயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நம்ம ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு, அவருடைய கருத்தை தெரிவிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை அங்கே கூட மனிதர்கள் போயிடுவாங்க, போய் எடுத்துடுவாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை காட்டுக்கு உள்ள ஏதாவது ஒரு குகைக்குள்ளே நீங்கள் அதை மறைச்சி வைங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, மலைக்கு மேலே உச்சியில் மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருக்கும் அந்த பிளான் பிடிக்கலை. அப்போ இன்னொரு தேவதை கடைசியாக சொல்கிறாரு, நம்ம மனிதர்களுடைய சக்திசாலியாக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான என்ன வேணாலும் நம்ம அடையக்கூடிய அந்த சக்தியை நம்ம ஏன் மனிதனுடைய மனசுக்குள்ளே ஒளிய வைக்கக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய சுபாவமே அலைஞ்சு திரியிறது தான் அவங்களுடைய சுபாவம். மனிதர்கள் அலைவாங்க, ஆகாயத்தில் சுற்றுவாங்க, காட்டுக்குள்ளே குகைக்குள்ளே கூட போயிடுவாங்க, கடலுக்கு அடியில் கூட போயிடுவாங்க, மலைக்கு மேலே கூட போயிடுவாங்க. ஏன்னா அலையிறது தானே அவங்க சுபாவம். ஆனால் அவங்களுக்கு தன்னுடைய மனசுக்கினுடைய ஆழத்தில் எப்படி போகிறது, ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது, போகிறதும் இல்லை. அப்போ தேவதைகள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லா சக்தியும் சேர்த்தாங்க, ஒரு வடிவமாக்கி மனிதனுடைய மனசுக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க, மறைச்சி வச்சுட்டாங்க. மனிதர்கள் சக்தி இல்லாதவங்களாயிட்டாங்க. தேடி தேடி அலைஞ்சாங்க, எங்கே அந்த சக்தி எங்கேன்னு. காட்டில் அலைஞ்சாங்க, மேட்டில் அலைஞ்சாங்க, மலைகளில், ஆகாயத்தில், கடலுக்குள்ளே தேடிட்டே இருந்தாங்க. தேடினாங்க எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சக்தியை தான் பாரதத்தில் குண்டலி சக்தி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் உள்ள சாகார முரளி ஆகட்டும், இல்லை அவ்வியக்த முரளி ஆகட்டும், இல்லைனா பாபாவனுடைய மெசேஜ் ஆகட்டும், டிரான்ஸ் மெசேஜ் ஆகட்டும், பாபா ஒரு பொழுதும் இதை பற்றி சொல்லவே இல்லை எதுலேயுமே. ஆனால் சில நேரம் சாகார முரளியில் வந்திருக்குது, அந்த சன்னியாசிகள், அந்த ரிஷிகள் அவங்க 7வது மாடியை போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இந்த குண்டலின்னா என்ன? உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சக்கரம் இருக்குதா? அந்த மாதிரி நாடிகள் இருக்குதா உடம்புல? அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பாம்பு வடிவம் எடுத்து குண்டலினி சக்தியானது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதா? அதன் மீது சாதனை பண்ணும் பொழுது அது மூவ் ஆகி மேல் நோக்கி போகுது, அப்படி தானே சொல்கிறாங்க குண்டலி யோகாவில். அப்புறம் சகஸ்தாரஸில் போகுது, சகஸ்ர சக்கரம் உச்சந்தலையில். அப்புறம் மனிதன் என்லைட்மெண்ட் ஆயிடுறாரு, ஞானோதயம் பெற்றுறாரு, தேஜஸ்வியாக ஆயிடுறாரு, மிக உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறார். உண்மையிலே அந்த மாதிரி சக்தி இருக்குதா என்ன? இருக்கிறதா? இல்லை. ஸ்தூலமான சரீரத்தில் அந்த மாதிரியான எந்த ஒரு சக்கரமும் கிடையாது. இந்த குண்டலி சக்தியினுடைய வர்ணனை முதல்ல உபநிடதத்தில் வந்தது, உபநிடதம். அப்புறம் நிறைய சாஸ்திரங்களில் வந்தது. அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரியான வர்ணனைகள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஈஸ்டர்ன்லேருந்து வெஸ்டர்ன் வரைக்கும், மேற்கத்திய நாடுகள்லேருந்து கிழக்கத்திய நாடுகள் வரைக்கும் எல்லாருமே இதை பேச ஆரம்பித்தாங்க. இதை பற்றி விஞ்ஞானிகள் கூட இதற்கு மேலே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. எல்லாருமே ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மாதிரியான எந்த ஒரு சக்கரமும் இந்த உடம்புல கிடையாது, ஸ்தூலமான உடம்புல கிடையாது, சூட்சுமமான உடம்புல தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க.
அந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்குது. முதல்ல வந்து மூலாதார சக்கரம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறாங்க சக்கரம். அப்புறம் மணிப்பூர் சக்கரம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அனாஹத் சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது. அப்புறம் விசுத்து தைராய்டு அந்த சக்கரம், விசுத்தி சக்கரம். அப்புறம் நெற்றியினுடைய நடுவில் ஆக்ஞா சக்கரம். அப்புறம் உச்சந்தலையில் சகஸ்ரா சக்கரம். இந்த மாதிரி 7 சக்கரங்களை வர்ணனை பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி, அந்த தண்டு வடத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மனிதனுடைய சக்திகள் எல்லாமே அந்த சக்கரம், அந்த தண்டு வடத்தினுடைய லாஸ்ட் கீழே மூலாதார சக்கரத்தில் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. யோக பிரயோகத்தின் மூலமாக, மந்திரத்தின் மூலமாக, இல்லைனா தபஸ்யாவின் மூலமாக, ஹடயோகத்தின் மூலமாக, இல்லைனா பிராணாயாமத்தின் மூலமாக, இல்லைனா குருவினுடைய கிருபையினால், இல்லைனா பரமாத்மாவின் கிருபையினால், இல்லைனா ஏதாவது ஒரு சாதனையினால், இல்லைனா ஏதாவது ஒரு மந்திர தந்திரத்தினால் இந்த சக்தியை நம்ம வந்து வெளிப்படைய செய்யலாம், ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்தூலமான சரீரமாகட்டும், சூட்சமான சரீரமாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது சக்தி இருக்குதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இல்லவே இல்லை. அப்புறம் இது என்ன, எதை தான் சொல்கிறாங்க? அப்போ ஏன் இதை பற்றிய டிஸ்கஷன் வந்தது இந்த உலகத்தில்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை பற்றி சொல்லாதவங்களே இல்லை. எல்லாருமே இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கு. பாரதத்தில் நிறைய யோகங்கள் வந்துருக்குது. சகஜ யோகம், நிர்மலா தேவியனுடையது, விவேகானந்தருடைய தியானம் யோகம், சுவாமி யோகானந்தருடைய யோகா, கிரியா யோகா, அப்புறம் அரவிந்தாசிரம அந்த அரவிந்த யோகா, ரமண மகரிஷியினுடைய ரமண யோகா, மௌன யோகா. எல்லாருமே இந்த குண்டலி சக்தியை பற்றி அவங்களுடைய அவங்களுடைய இதில் சொல்கிறாங்க, அதில் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த விழிப்புணர்வு, இந்த ஜாகரன், இந்த அவேக்னிங், ஆக்டிவேட் அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? நமக்குள்ளே அந்த மாதிரி சக்தி இருக்குதா? ஏன்னா எப்படி அங்கே சொல்கிறாங்க, இந்த ஒரு சக்தியானது எப்போ ஆக்டிவேட் ஆயிடுதோ அப்போ நம்ம மனிதனுடைய ஆழ் மனமானது, அந்த சைத்தன்ய தன்மையானது மிக உயர்ந்த நிலைக்கு போயிடுது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த கேள்விகள், எந்த பிரச்சனைகள் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அவங்க மனதளவில் எங்கே கைதியாக இருக்கிறாங்களோ அந்த கைதிகள் சிறைச்சாலையிலிருந்து அவங்க விடுபட்டு போயிடுறாங்க. ஷிவ்ஷவர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு அவருடைய புத்தகத்தில். 1974 நான் சிகாகோவில் உட்காந்துருந்தேன். அப்போ சுவாமி விவேகானந்தர் பாரதத்துலேருந்து வந்தார். அவர் குண்டலினி சக்தியை எழுப்பி விடக்கூடிய காரியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஸ்பீச் பண்ண ஆரம்பித்தார் மேடையில். நானும் அந்த சபையில் இருந்தேன். அவருடைய டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணார். டுடேஸ் டாபிக் இஸ் மெடிடேஷன். இன்றைய நம்மளுடைய தலைப்பு மெடிடேஷன், தியானம். குண்டலி சக்தியானது உங்களுக்குள்ள நடனமாடும். நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள், அதாவது ஜபம் பண்ணுங்கள், ஓம் நம சிவாய அப்படிங்கிறத அப்படி கண்டினியூவாக அந்த ஸ்பீச்சில் சொல்கிறாரு. அவர் குரு என்ன சொல்கிறாரு, எப்போ நீங்கள் ஓம் நம சிவாயன்னு சொல்கிறீங்களோ அப்போ உங்களுடைய குண்டலினி சக்தியானது நடனமாட ஆரம்பிக்கும். அப்போ நான் எப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நான் எனக்குள்ளே பேச ஆரம்பித்தேன், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு. அதை சொல்லும் போதே எனக்குள்ளே தோணுச்சு, ஒரு சக்திகளினுடைய நீரோட எனக்குள்ள இருந்து உதிக்குது, நீரூற்று. ஒரு பிரகாசமான அலௌகிகமான ஒரு உலகம் வந்துருச்சு என் முன்னாடி நிற்குது. நான் அந்த நதியில், அந்த பிரகாசமான நதியில் ஒளியாலான நதியில் நான் குளிச்சுட்ருக்கிறேன். என்னுடைய எல்லா ஸ்ட்ரெஸ், எல்லா டென்ஷன், எல்லா மன அழுத்தமும், மன கவலைகளும் அந்த நீரோடையிலே கரைந்து போய்விட்டது. நான் முற்றிலுமாக லேசாயிட்டேன். அவர் எழுதியிருக்கிறாரு, இது என்னுடைய முதல் அனுபவம். அவர் ஈஸ்ட்மேன் ஒருத்தர் 2 பேருடைய அனுபவத்தை அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கும் இதே மாதிரியான அனுபவம் தான் கிடச்சிது. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இது கனெக்டடாக நிறைய அனுபவங்கள் சொன்னாங்க. நிறைய பேருக்கு, சிலருக்கு அந்த சக்கரமே தெரிஞ்சுது அவங்க கண்களுக்கு. சிலருக்கு ஒளி தெரிஞ்சுது, சிலருக்கு வேறு மாதிரி தெரிஞ்சுது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம், சன்னியாசி மார்க்கத்தினுடைய விஷயம். நம்ம இதை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு, அதுவே போதும். இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. சரி, உலகத்தில் இந்த மாதிரியான டிஸ்கஷன் நிறைய இருக்குது. இது ஞானத்தில் அப்படி என்ன தான் இதில் இருக்குது? ஞானத்தில் என்ன, எப்படி சொல்லலாம்? அதை உண்மையிலேயே அந்த மாதிரி குண்டலினி சக்தி இருக்குதா?
உண்மையிலேயே அந்த மாதிரி குண்டலினி சக்தியினுடைய விழிப்புணர்தல் வேக்னிங் ஏற்படுமா, ஆக்டிவேட் ஆகுமா? குண்டலி அப்படின்னா அங்கே பாம்புன்னு சொல்கிறாங்க. குண்டலினி அப்படின்னா ஒரு வட்ட வடிவ ஒரு தட்டு, அந்த மாதிரி 7 சக்கரங்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த சக்கரம் ஸ்தூலமான சரீரத்தில் இல்லை, சூட்சுமமான சரீரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சக்தி வந்து யாருக்கு மேலே போயிருதோ எல்லாத்தையும் கடந்து அவங்கள ஊர்த்தவர் யோகி அப்படிங்கிறாங்க. காமத்தினுடைய அந்த சக்தி ஊர்ஜா வந்து ஓஜஸ்வியில் மாறிடுது. அதனால் அவர் ஓஜஸ்வி ஸ்வரூபமாகிடுறாரு. அதாவது 3 நாடியில் நடுவில் ஒரு நாடி இருக்குது, நம்ம லைட்டான நாடி. அந்த நாடி வழியாக அந்த சக்தியானது ட்ராவல் பண்ணி நெற்றியினுடைய மத்தியில் வருது, அப்புறம் உச்சந்தலையை நோக்கி ட்ராவல் பண்ணுது. அங்கே போனதும் அந்த மனிதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுது, அவேக்னிங் ஆக்டிவேட் ஆகுது. இதை வந்து சாஸ்திரங்களில் உபநிதசத்துலலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய சொற்பொழிவில் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சைக்காட்ரிஸ்டாக இருந்த ஒரு கால் யங் அப்படிங்கிறவர் அவருடைய ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாரு, ஜப்பானில் உள்ளவர், 1946 சைக்காலஜி ஆஃப் குண்டலினி அப்படிங்கிற டாப்பிக்கில் அவருடைய ஸ்பீச் சொல்கிற நம்ம நிறைய பேருடைய கருத்துக்களை கேட்டோம். சிலர் வந்து கத்துறாங்க, கதறாங்க, சிலர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, சிலர் வந்து துடிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவருடைய அந்த சொற்பொழிவில் சொன்னார். ஆனால் உண்மையிலே வாஸ்தவத்தில் பாபா வந்து இந்த சக்கரத்தை பற்றி அவர் வர்ணனை பண்ணவே இல்லை ஒரு தடவை கூட. ஆனால் இந்த சக்கரங்களுடைய ஆன்மீக ரகசியங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸ்தூலமான சரீரமாகட்டும் சூட்சுமமான சரீரமாகட்டும் ரெண்டுலேயுமே இந்த சக்கரம் இல்லை. அப்போ ஆத்மாவில் தான் இந்த சூட்சுமமான அந்த நிழல், அந்த பர்தா, அந்த லேயர்ஸ் இருக்குது சக்கரத்தினுடைய ரூபத்தில். எவ்வளோக்குள்ள நம்ம ஆத்ம ஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கிறோமோ அந்த சைத்தன்ய தன்மையினுடைய விழிப்புணர்வுதல், அந்த பயணம் ஆரம்பமாகுது. எப்படி மலைக்கு மேலே ஏறுறோமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அப்புறம் வந்து குதிரைக்கு மேலே ஏறுறது, அதே போல் இந்த சக்தி கூட மேல் நோக்கி நகருது. சக்தி வந்து உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது, அதை மேல் நோக்கி நகருது. அதாவது நம்மளுடைய மனதினுடைய ஆழ் மனசில் தான் அந்த சக்திகள் மறைஞ்சிருக்குது. அந்த 7 அவங்க சக்கரா சொல்கிறது 7 கலர், அதாவது நம்ம வந்து அது குணங்களுடைய ரூபத்தில் சொல்கிறோம். இந்த 7 குணங்களுடைய தொகுப்பு தான் அவங்க 7 சக்கரமாக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கலர், அதே போல் அவங்களும் ஒவ்வொரு குண்டலிக்கும் ஒவ்வொரு கலர் காட்டியிருக்காங்க. இந்த ஆத்மாவினுடைய 7 குணங்களுடைய சாரம் சொரூபந்தான் அதனுடைய இறுதி சொரூபம், சம்பூர்ண ஸ்திதி, அதுதான் குண்டலினியாக காட்டியிருக்காங்க. ஓம் சாந்தி.